சாட்சியின் வசனம். தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12:11. உங்களுடைய தோல்வி ஜெயமாய் மாறும்படி வேதம் சுட்டி காண்பிக்கிற பலவிதமான சர்வாயுதங்களை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் உங்களுக்கு சாட்சியுள்ள பரிசுத்த ஜீவியம் மிகவும் அவசியம். பரிசுத்த உள்ளவனோடு தான் கர்த்தர் இணைந்து செயல்படுகிறார். சாட்சியுள்ள ஜீவியத்தின் அஸ்திபாரம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறதிலேயே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. சாட்சியின் ஜீவியம் என்பது வாரத்திலே ஒரு நாள் ஆலயத்திலே எழும்பி என் தலைவலி போனது, கால்வலி போனது என்று சபையாருக்கு அறிவிக்கிற சாட்சி போன்றதல்ல. சாட்சியான முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதுதான் சாட்சியின் ஜீவியம் ஆகும். உங்கள் வாய் பேசுவதை விட உங்கள் வாழ்க்கை பேச வேண்டும். மற்றவர்கள் புகழும் வகையில் அது அமைய வேண்டும். வெறும் சுவிசேஷத்தை மட்டும் அறிவித்து சாட்சியை இழந்து போனால் அந்த சுவிசேஷத்தை யாரும் கேட்கவும் மாட்டார்கள், அதில் நம்பிக்கை வைக்கவும் மாட்டார்கள், இயேசுவண்டை வரவும் மாட்டார்கள். இதனால் தான் மகாத்மா காந்தி ஒருமுறை, நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன், ஆனால் கிறிஸ்துவர்களையோ வெறுக்கிறேன் என்று சொன்னார். அவர் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கும்போது கிறிஸ்துவர்களாயிருந்த வெள்ளைக்காரர்கள் அவரை வெளியே தள்ளி, கருப்பனே வெளியே போ என்று சொன்னதே அதன் காரணம். அவருடைய உள்ளம் புண்பட்டது. இதனால் தான் கிறிஸ்துவ மார்க்கத்தின் மீது அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படவில்லை. புதிதாக இரட்சிக்கப்பட்டவர்களில் கூட சிலர் கிறிஸ்துவர்களின் மோசமான ஜீவியத்தை பார்த்து பின்மாற்றத்திற்குள் சென்று விட்டார்கள். கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு எதிர்ப்பாயிருந்த ஒரு இயக்கத் தலைவர் இரட்சிக்கப்பட்டார். குடும்பத்திலே அவருக்கு பெரிய எதிர்ப்பு நிலவியது. அவரை கொலை செய்யவும் திட்டமிட்டார்கள். ஒரு நாள் தனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த போதகரே இரகசியமாக ஒரு இடத்திலே நின்று புகைத்து கொண்டிருப்பதை அந்த புதிய விசுவாசி பார்த்துவிட்டார். இதை இவர் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. இந்த சூழ்நிலை அந்த சகோதரனை பின்மாற்றத்துக்குள் செல்ல வழிவகுத்தது. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். சங்கீதம் 119:11. ஜெயமுள்ள வாழ்க்கை பரிசுத்தத்தோடும் வேத வசனத்தோடும் இணைந்த ஒன்றாகும். மேலும் அது ஆவியானவரோடும் இணைந்ததாகும். அந்த சாட்சியின் வசனம்தான் சாத்தானை ஜெயிக்க உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது சாட்சியுள்ள ஜீவியம் செய்பவராய் என்பதை சாத்தான் கூர்ந்து கவனிப்பான். தேவப்பிள்ளைகளே, பரிசுத்தமுள்ள ஜீவியம் உங்களுக்கு பரலோகத்தை திறக்கும். நினைவிற்கு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யோவான் 16:33.